அதாவது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள்லாம் அரசியல் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளவு ஆண்டுகள் மக்களுக்காக போராடி சிறைக்கு போனவங்களாம் வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ அதுல விஜய் அவர்கள் 33 படத்தில் நடிச்சிட்டாராம். ஸோ அவர் வந்து ஆளப்போறேன், நான் இவ்வளவு நாள் சினிமாவில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சு கொண்டாடிங்க, உங்களுக்கான சினிமா விட்டுட்டே வரங்க, இது பெரிய ஒரு சாதனையா, அவன் மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு இருக்கீங்க, சீமானாவிலே ஒன்றான சிறைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உங்க ஒன்று எதுக்காக சிறைக்கு போட்டா இருக்கிறது ஊருக்கே தெரியும். அதாவது அவரு எங்கெல்லாமோ ஏழை எடுத்து வருவாரு, நான் கெட்டவன், நான் ரொம்ப ரொம்ப பொல்லாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு உங்க நொண்ணு அப்படியே சைடு கேபிள் உள்ள சொருவுற நான் கேட்கறேன். எப்பா எல்லாருமே ஜெயிலுக்கு போனவங்க தான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமா, அரசியல் பண்ணணுமா இல்லை நான் கேட்கறேன். சரி, ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு வந்தாரு நான் கேட்கறேன். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சா ஜெயலலிதா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு வந்து ஆடினாரு, எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு சிறைக்கு போயிட்டு வந்து ஆடினாரு இல்லை கேட்கறேன். சிறைக்கு போயிட்டு வந்தவங்க தான் ஆளும் கிடையாது. அந்த காலகட்டம் சுதந்திர போராட்ட காலகட்டம், அதனால நம்ம சுதந்திரத்துக்காக போராடினவங்க ஜெயில போனாங்க. ஒரு நல்லது பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னா அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணமும் அதுக்கு உண்டான துணிவு இருந்தா போதும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்.